ரிஷபராசி நண்பர்களே, இந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். உங்கள் 11வது வீட்டில் சூரியன், புதன், சனி, சுக்கிரன் மற்றும் ராகு போன்ற 5 கிரகங்கள் பஞ்சகிராகி யோகத்தை உருவாக்குவதால் உங்கள் வருமானம் கணிசமாக உயரும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் அதிர்ஷ்ட வீட்டிற்கு அதிபதியான 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 11ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகியோருடன் இருப்பதால் பணியிடத்தில் கடினமாக உழைப்பீர்கள். கீழ்த்தரமான வார்த்தையை கேட்பீங்க. உங்களுக்கு வேலை அழுத்தம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை விட்டுவிட மாட்டீர்கள். நீங்கள் சவாலை ஏற்று கடினமாக உழைப்பீர்கள். இதன் மூலம் நீங்கள் பணியிடத்தில் வெற்றி பெறுவீர்கள். செவ்வாய் உங்கள் 7வது வீட்டின் அதிபதியாகவும் இருக்கிறார். எனவே வணிகத்திற்கும் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதன் மூலம் நீங்கள் முன்னோக்கி நகர்த்த முடியும் மற்றும் வணிகத்திற்காக புதிதாக ஏதாவது செய்ய முடியும். கேது பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் அமர்ந்து இருப்பார். இதனால் உங்கள் கவனம் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளில் இருக்கும். எந்த வேலையை எப்படி செய்வது என்று மறந்துவிடு. இதனால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பார். அதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே தங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் வரலாம் மற்றும் ஆக்ரோஷமாக பேசுவீர்கள். அதிக கோபம் வரும். பரஸ்பர புரிதல் இல்லாததாலும் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாததாலும் உறவுகளில் டென்ஷன் காட்டும் 5ஆம் வீட்டில் கேது பகவான் மாதம் முழுவதும் இருப்பார். இந்த மாதம் நிதி ஆதாயங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் 11வது வீட்டில் ஒரே நேரத்தில் 5 கிரகங்களின் செல்வாக்கு காரணமாக நீங்கள் பணம் பெறுவதில் எந்த தடையையும் சந்திக்க மாட்டீர்கள். பல இடங்களில் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பச் சொத்துக்களால் ஆதாயம் பெறலாம். 11ஆம் மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் பெயர்ச்சிக்கிறார். கேது 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், காது வலி, காதில் தொற்று போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வெண்ணிற ஆடை அணிந்து வெள்ளிக்கிழமை ஸ்ரீ காளியம்மனை வழிபட நன்மையாக இருக்கும்.